ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க, எத்தனை டிமார்ட் திறந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே போய் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்க? துடியலூர் மக்களே, உங்களுக்காகவே நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். சிங்காநல்லூர் போகணும்னு கஷ்டமா இருக்கா? போத்தனூர் போகணும்னு கஷ்டமா இருக்கா? இல்லை சூலூர் போகணும்னு கஷ்டமா இருக்கா? எங்கேயும் கஷ்டப்படாதீங்க. இதோ உங்களுக்காகவே வந்து விட்டது டிமார்ட். எங்கன்னு கேட்குறீங்களா? துடியலூரை தாண்டி அடுத்த ஸ்டாப்பிங்ல தான் தொப்பம்பட்டி பிரிவு இருக்குது. அங்கே புதுசாக ஒரு டிமார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போகாமையா இதோ கவுண்டம்பாளையத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க, துடியலூர், இதுதான் துடியலூர். இதை தாண்டினோம்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லயே ரீச் ஆயிடுவோம். நம்ம தொப்பம்பட்டி பிரிவுல அந்த இடத்துலயே மெயினா மேல போர்டு பெருசா வச்சிருப்பாங்க. நாங்க கூட மேப் போட்டுட்டு தான் மேப் எங்க இருக்கு டிமார்ட் அப்படின்னு கேட்டுட்டு தான் போகணும்னு பார்த்தா அங்க பெரிய போர்டுன்னு வச்சிருக்காங்க எப்பவும் போல. சரி, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலா இது வந்து இந்த வெங்கடேஸ்வர மஹாலுக்கும் அப்புறம் வேணுகானம் அப்படிங்கிற மண்டபத்துக்கும் சென்டரா இருக்குது. ஆக்சுவலா அந்த மண்டபத்தை தாண்டி நிறைய வாட்டி போயிருக்கோம். பட் இந்த டிமார்ட் வேலையானதை கூட நாங்க கவனிச்சதில்லை. பாருங்களேன், வந்தாச்சு டிமார்ட். பேசி முடிக்கிறதுக்குள்ள இதோ ஒரு யூ டர்னை போட்டு உள்ள போயிடலாம். ஆக்சுவலா நாங்க புதன்கிழமை மதியம் ஒரு 3 to 3:30 அந்த ரேஞ்சில் தான் போனோம். நல்ல வீக் டேஸ் தான். மதியத்தில் போயுமே கூட்டம் நல்லா செம்மையாக இருந்தது. பார்க்கிங்க்கும் நல்ல விஸ்தாரமாக இடம் இருந்தது. நல்ல பெரிய டிமார்ட் தான். வாங்க, வீடியோக்குள்ளேயும் போயிடலாம், டிமார்ட்டுக்குள்ளேயும் போயிடலாம். பார்க்கிங்க்கும் இடம் கிடச்சிருச்சு. வண்டியை நிறுத்திட்டு தம்னைக்கெல்லாம் ஒரு 2-3 ஸ்டில்லாம் எடுத்துட்டு நாங்களும் டிமார்ட்ல வந்து எங்க முத்திரையை பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். வாங்க, மழை வர்ற மாதிரி இருந்ததா, அதனால ரெயின் கோட்டு ஜர்க்கினோட போயிட்டோம். வர்றப்பதான் லைட்டா மழை வந்தது. பாருங்க, 3 to 3:30 தான். பட் சுளீர்னே வெயில் அடிக்காம லேசா மேகமூட்டமா, லேசா இல்ல நல்லாவே கருக்கலாவே இருந்தது. அப்படியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். காமிக்கிறேன், ரொம்ப எல்லாத்தையுமே விளக்கமா கொடுக்க முடியாது இல்லையா, அதனால உங்களுக்காக ரேண்டமா காமிக்கிறேன். அப்படியே பாத்துருங்க. அப்புறம் உள்ள போறப்ப செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன வாங்குறோமோ இல்லையோ ஒரு ட்ராலி தள்ளிடணும்னு சொல்லிட்டு பெரிய ட்ராலியா ஒன்று கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிட்டு போயிட்டோம். அப்புறம் எப்பவுமே ஃபர்ஸ்டா போனோன்னு நம்மளை அட்ராக்ட் பண்றது, குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த வேலைக்காரன் படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபகத் ஃபாசில் சொல்ற மாதிரி பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரி தான். பட் பயங்கரமான ஆஃபர்ஸோட பை ஒன் கெட் ஒன்னு, அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் 50%, 60% ஆஃபர்ல நிறைய வச்சிருந்தாங்க. டார்க் ஃபேண்டசி எல்லாம் பாருங்களேன், பெருசா பண்டல் பேக்கிங் தான். அப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா சாக்லேட்ஸ் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், நான் ரேண்டமா காமிக்கிறேன், எல்லாத்தையும் நம்மளால விளக்கமா சொல்ல முடியாது. அப்புறம் இந்த எலைட்ல இருந்த இது என்னது மஃபின்ஸ் தான், அந்த கிரீமா இருக்கு. அப்புறம் இந்த எலைட்ல இருக்கிற பனானா புட்டிங் கேக்கு செம்ம டேஸ்டா இருந்தது, அது ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் எடுத்தோன்னே இப்படியே சொல்லிடுறேன். ப்ரூ காஃபி தூள் எல்லாம் நிறைய ஆஃபர்ல டிஸ்கவுண்ட்ல எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. இந்த நபாட்டி வேஃபர்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட்ல இருந்தது. லாட்டோ சாக்கோபி, ஓரியோ பிஸ்கெட்ஸு, கிட்கட்டு, அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது. ஹைட் அண்ட் சீக் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் வந்தா ஸ்வீட்டு, நம்மளுக்கு பிடிச்ச காஜு கத்திலி, அதுவும் அதே டைமண்ட் ஷேப் டப்பால 200 grams 225 தான். ஆஃபர் ரேட்டா இருக்குது. மம்மூனா நாங்க ஒன்லி காக்கடா ராம் பிரசாத்தோடது மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டேன் இந்த மம்மு, அதனால வச்சுட்டு வந்துட்டேன். பட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காஜு கத்திலி. யாருக்கெல்லாம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டுன்னு சாக்லேட் காம்பவுண்ட் எல்லாம் இருந்தது. பரவாயில்ல இதெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் நிறைய பண்டலா இப்பதான் கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தீந்துகிட்டே இருக்குது. பட் எப்போ போல எல்லா டிமார்ட்ல இருக்கிற மாதிரி தான் நிறைய திங்ஸ் இருக்குது. இதை எடுத்துட்டு எனக்கு வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்டேஷனரிக்காக தான் நாங்கள் மெயினாக போனது. பட் அது எல்லாமே தீந்துடுச்சு. நாங்கள் கேட்டதுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கோங்க மேடம், இன்னும் வரும்,
ஒரு ½ வெயிட் பண்ணுங்க. நாங்கள் என்னைக்காச்சும் வெயிட் பண்ணியிருக்கோமோ, அதனால சரி நீங்கள் கொண்டு வந்து வைங்க, நாங்கள் டைம் இருந்தால் பார்க்குறோம், இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் வரோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரேக்குக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக நான் ஒரு சிலாக போக மாட்டேன், இந்த மம்மு பின்னாடியே போய் எங்கெங்கெல்லாம் மம்மு போகுதோ அங்கெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுங்க. ஐமாஸ்க்கு 39 ருபீஸ் தான். பட் நாங்கள் நாமக்கல்லேருந்து வரப்போ ஒரு கடையில் பார்த்தோன்னு சொன்னல, அங்கே 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் அது நல்ல குவாலிட்டியாக சாஃப்டாக இருந்தது. இப்போ இந்த பக்கம்லாம் சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸு எல்லாமே பாருங்களேன், பண்டல் இறங்கிட்டே இருக்கும், தீர இறக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இப்படி வந்தால் நல்லா ஒரு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய நொறுக்ஸ் அந்த மாதிரி, அதுவும் நிறையா பேக்கிங் சிப்ஸ் மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ஜூஸு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாம் இருந்தது. என்னமோ வாங்க போகிற மாதிரி மம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. அப்படி இதெல்லாமும் நிறைய ஆஃபரில் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த பால்கோவா டப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரிஜினல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்னு சொல்லி போட்டு, ஆக்சுவலாக நான் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி கடலை பருப்பி இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. இந்த சைடெல்லாம் பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா இப்போ தானே கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய டிஸ்கவுண்ட்டு, நல்லா ஒரு இதுதான். அப்புறம் கொஞ்சம் தாண்டி வந்தோன்னா அப்படியே தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு எங்களை இழுத்துது. பார்த்தா நேந்திரம் சிப்ஸு, கிளாசிக் ட்ரெடிஷ்னல் நேந்திரம் சிப்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு ரேட்டும் சீப்பாக இருந்தது. அப்புறம் இது வந்து கார்லிக் மிக்சர், அப்புறம் ராகி சேமியா, அதையெல்லாம் தாண்டி அந்த கிராசரியில் நல்ல கூட்டம், சரியான கூட்டம். வீக்கெண்டு மாதிரியே கூட்டமாக இருந்தது. பட் நிறைய ஐட்டம் தீந்து இருந்தது. ஆக்சுவலாக நம்ம கோதுமை வாங்கலாம், இங்கே நல்லா இருக்கும். பஞ்சாப் கோதுமை அப்படியே க்ளீனாக இருக்கும். வெறும் 40 ருபீஸ் 42 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் செம்மையாக இருக்கும். சரி வாங்கலான்னு போனால் எல்லாமே தீர்ந்துடுச்சுங்க. பாருங்க, இட்லி அரிசி, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் இருந்தது, லூஸ்லியே இருந்தது, நிறைய ஐட்டம் தீர்ந்துருந்தது. பட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால நாங்கள் அதெல்லாம் பார்க்கல, வந்துட்டோம். உங்களுக்காக போனதுக்காக வீடியோ மட்டும் எடுத்துட்டு, அப்புறம் இதுலேயும் ஒரு காமெடி என்னன்னா, பாதி வீடியோ எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வீடியோ அலௌடு நாட் அலௌடு மேடம் சொல்லிட்டாங்க. அடப்பாவமே, நம்ம வந்ததே வீடியோக்காக தான் சொல்லிட்டு, அப்புறம் இது பேர் என்னன்னா சக்கரையா அந்த மிட்டாய் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் பூ மாதிரி, இந்த நம்ம திருப்பதியில எல்லாம் வாங்குவோம்ல, அது பேரே சக்கரையான்னு போட்டிருந்தது. ஓ இது சக்கரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஏலக்காய் பேக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். கருஞ்சீரகம், அப்புறம் ஃபிளாக்ஸ் சீடு, ரோஸ்டட் ஃபிளாக்ஸ் சீடெல்லாம் 22 ருபீஸ் தான். நிறைய இருந்தது, வெந்தயம் அது இது சொல்லிட்டு நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம். நான் ஒரு சின்ன பேக்கெட்டு ஏலக்காய் மட்டும் வாங்கிட்டேன். பாருங்கள், இதுதான் ரோஸ்டட் ஃபிளாக்ஸ் சீடு. ஆளி விதை, அரிசி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓமம் இருந்தது பாருங்க, நிறைய பேர் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ட்ரை நட்ஸ், நம்மள வாங்கினோம்ல சன்ஃப்ளவர் சீடு, சியா சீட்ஸ், அது இதுன்னு அதெல்லாமும் இருந்தது. பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஃபிக், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த செக்ஷனு. அப்புறம் இந்த பக்கம்லாம் ஷாம்பு, பாடி வாஷு, பாடி லோஷன் அந்த மாதிரி. ஆமாம், நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், என்ன வாங்குறதுக்காக வந்தோங்கிறதே மறந்து நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இது தெரியுதா, பெல்லாவிட்டா பர்ஃப்யூம். மம்மு போன வாட்டி போத்தனூர் டிமார்ட்டில் வாங்கினா இல்லையா, அதே தான். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் போத்தனூர் டிமார்ட் வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதையும் நான் 2 பார்ட்டாக தான் போட போகிறேன். பார்த்தீங்களா, நம்ம எதுக்காக வந்தோம், பேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வாங்குறதுக்காக வந்தோம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு பேஸ்ட் எடுத்தேன், அதே டாபர் ரேட்டில் தான். பட் மம்மு வேறு எடுத்துட்டாப்டி ஆல்ரெடி. நிறைய பிராண்டில் நிறைய ஆஃபரோடு இருக்குது. அதை ஒன்று எடுத்துகிட்டு போனேன். பட் மம்மு நான் வேறு எடுத்துட்டோமா சொல்லிட்டேன், அதனால் அதை அங்கேயே வச்சுட்டோம். சோப் ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. பட் நாங்கள் சோப் எதுவும் வாங்கலை. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம தான் இப்போ நிறைய ஹோம்மேடு சோப் வாங்குறோமே, செய்யறோமே, அதனால். அப்புறம் இந்த ஒரு ஃபேஷியல் மாஸ்க் ஷீட்டு, அது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் மம்மா எடுத்துக்கிட்டா. அப்படி அதுவும் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம்
இந்த தீபம் ஆயில் ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. செக் எண்ணெய் இருந்தது. அப்புறம் இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த பிராஸ் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மற்ற டிமார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சமாக தான் இருந்தது. ஒருவேளை நிறையா இருந்து தீந்துருச்சா இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்ருக்காங்களான்னு தெரியல. அதனால் நான் ரேண்டமாக காட்டுறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு டிமார்ட் வீடியோலையே டிமார்ட் பிராஸ் ஐட்டம் எல்லாம் காமிங்கன்னு. இதில் கொஞ்சமாக தான் இருக்குது. நான் அப்படியே ரேண்டமாக காமிக்கிறேன். நீங்கள் ரேட்டு பார்த்துக்கோங்க. நீ ஒரு வேளை இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய கொண்டு வந்து வைப்பாங்களா என்னன்னு தெரியல. துடியலூர் மக்களுக்கு ஒரு ஜாலி தானே யூஸ் ஆனது. பாருங்கள் எப்படி மணியா இது நல்லா இருந்தது. இந்த பிளேட்டு ட்ரெஸ்ஸிங் ப்ரோ பிளேட்டு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இருக்குது. வாங்குறீங்களாண்ணா? அப்படி இல்லை, நாங்கள் எப்போவுமே ஓரிகாமி ஐட்டம் மட்டும்தான் வாங்குவோம். ஆக்சுவலாக நம்ம கஸ்டமரோட தான் ஓரிகாமி ஐட்டம் இவங்க எடுத்துட்டாங்க. அதனால் அதுலேயே வாங்கிக்குவேன். நாப்பீஸ்ன்னு நிறைய இருந்தது. வாங்குறேன் அண்ணாக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா உங்கள் அண்ணா நாயானா? இல்லை, நாய் தான் எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வெளியிலேருந்து ஆள் வரவே வேண்டாம் கலாய்க்கிறதுக்கு. வீட்டில் இருக்கிற ஆளுகளே அப்படியே தாண்டி வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அழகழகாக ஃப்ளவர்ஸ் ஷோ பீசஸ் எல்லாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த பிளேட்டு கிளாஸ் வேறு அந்த மாதிரி செராமிக்கு எல்லாம். இந்த பிளேட்டு நல்லா அஃபோர்டபுள் தான். ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருந்தது. 49 rupeesக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். அப்புறம் அந்த பக்கம் போனால் இந்த கிளாஸ் ஜாரு பிளேட்டு பவுல் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. அதாவது மற்ற டிமார்ட்டை விடவும் இது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பாருங்க. இதெல்லாம் 29 rupeesக்கே கப்பு பவுல் எல்லாம் இருந்தது. அழகழகான செராமிக்கில். செராமிக் கூட இல்லை, மெல்லமைனில். இந்த பிளேட்டு எடுத்துகிட்டு மாமா எனக்கு வேணும்னு சொன்னாப்பி. காலேஜ் போகிறான்னு தான் பேர். இன்னும் பெரிய பையனே இல்லாமல் சின்ன பையனாட்டம் குட்டி பையனாட்டம் ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பு வேணுங்கிறாப்படி, ஜான்சன்ஸ் பேபி லோஷன் வேணுங்கிறாப்படி, இந்த பவுல் தான் வேணுங்கிறாப்படி. என்னதான் பண்ணுறது பாருங்க. இதெல்லாம் 29 rupeesக்கு சூப்பர். இது அழகாக இருந்தது. 49 rupeesக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு, குழந்தைகளோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. அப்புறம் எப்போ போல் இந்த கப்பன் சாசர். இந்த கப்பு அழகாக இருந்தது. லவ் யூ. இதெல்லாம் அழகாக இருக்குல்ல, நல்லா இருந்தது. அந்த பிரிண்ட் எல்லாம் அழகாக இருந்தது. ரேட்டும் நல்லா 29 rupees, 39, 49, 79 ஒன்று ஒவ்வொரு ரேஞ்சு. அப்புறம் இந்த பவுல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஒன்று தான் இருந்தது, வேறு காணோம். அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த இது பாருங்க மக்கு. நம்மளுக்கெல்லாம் டீ குடிக்கணும்னா இந்த மக்கு தான் கரெக்டு. அந்த சின்ன மக்கு பத்தவே மாட்டேங்குது காஃபி மக்கு. அப்புறம் இந்த ஒரு ட்ராலி, சிலிண்டர் ட்ராலி ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. 220 என்னமோ ரேட் போட்டிருந்தாங்க. அதனால் வச்சுட்டேன். சரி வேண்டாம் சொல்லிட்டு ரேட்டு கம்மியிலே இருந்தது. அப்புறம் ஒரு ஜென்டில் இந்த கோட்ரேஜோட லிக்விட் சோப் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் ஹார்பிக் ஒன்று வாங்கினோம். அப்புறம் சோப் பவுடரும் வாங்கினோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் டாய்லெட் இதெல்லாம் தான் மெயினாக நான் இங்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். க்ளீனிங் பர்பஸ்க்கு டிஷ்வாஷரு அந்த மாதிரி தான் நிறைய எடுப்பேன். கிராசரிக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். பட் ஆனாலும் இங்கே வாங்குறது வர்த்து தான். இங்கே பாருங்கள் டிஷ்யூ, கிச்சன் டைல் டிஷ்யூ. சொன்னல இந்த மாதிரி தான் குழந்தைகளை உட்கார வச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி ஓவராலாக இதுதான். இந்த பக்கம் மறுபடியும் வந்தால் சுற்றிக்கிட்டே இருப்போம். எங்கே போகிறோம் எங்கே வரோன்னே தெரியல. இது ஆக்சுவலாக சுகரு, இந்த பேரிஸோடது. அந்த ப்ளீச்சிங் இல்லாததுன்னு போட்டிருந்தது. ஆனால் என்னடா இது ப்ளீச்சிங் இல்லாதது என்னடா இது அப்படின்னா, அம்மா இது சுகர்மா அப்படின்னு அம்மா தான். டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கினோம். அப்புறம் ஒரு லாஸ்ட் டைமே போத்தனூர் வீடியோலேயே ஒருத்தவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, ஷேக் ஆகுது அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஸ்பீட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஷேக் ஆகும் வீடியோ.
அப்புறம் ரொம்பவும் ஸ்லோவாக போனாலும் ஏன்னா கடையும் பெருசு, அப்புறம் வீடியோ ஆல்ரெடி 2 பார்ட்டாக போட போகிறோம். அப்புறம் ரொம்பவும் லெங்க்த்தாக போனால் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் ஷேக் இருக்கும், அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. அப்புறம் பாருங்கள், இது ராபின் ப்ளீச் ஒன்று வாங்கிட்டா அப்படி. அப்புறம் வேனிஷ் ஒன்று வாங்கினேன் அப்படி, வேனிஷ் ஒயிட் வாஷ். அப்புறம் மிஸ்டர் ஒயிட் டிடர்ஜென்ட் பவுடர் எடுத்தேன். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் ஒரு சோப் பவுடர் இருக்காமா அப்படின்னு மம்மு கேட்டான். நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் மிஸ்டர் ஒயிட்டு, ஹென்கோ இதெல்லாம் எவ்வளோ விளம்பரம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதுவும் வந்து ஜோதி லெபார்டரிஸோட தான், இந்த உஜாலா கம்பெனி தான். நான் தான் பி இண்டியன் பை இண்டியன் ஃபாலோ பண்ணுறவங்களாச்சா, அதனால் அம்மா ஹென்கோங்கிறது ஃபாரின் கம்பெனிமா, மிஸ்டர் ஒயிட்டும் ஃபாரின் கம்பெனி இல்லைம்மா, இது ஜோதி லெபார்டரிஸோட தான் அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டு அதையும் எடுத்துக்கிட்டோம். 4 kg நினைக்கிறேன். அது நல்ல ஆஃபர் ரேட்டில் தான் கிடச்சிது. அப்புறம் இதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மம்மு ஸ்நாக்ஸுக்கு தெரியாமல் 2-3 எல்லாம் எடுத்தா அப்படி. அதெல்லாமும் எது எடுத்தோம் எது வச்சோன்னே தெரியல. அப்புறம் இது விம்பார் ஒரு பேக்கு, பண்டில் பேக் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதுதான் நெக்ஸ்ட் டைமாக போனால் வாங்கணும். இந்த மாப்பு, காலா மாப்பு, இந்த பக்கெட்டோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பின் மாப்பு தான் ஒன்று வாங்கணும் அடுத்து தான். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த மாதிரி கெச்சப்பு, சாஸு, அப்புறம் வினிகர், ஒயிட் வினிகர், இங்கே பாருங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர், கண்டென்ஸ்டு மில்க்கு. அப்புறம் 2வது தடவையும் வார்ன் பண்ணாங்க, மேடம் வீடியோ நாட் அலவுட் அப்படின்னாங்க. ஓகே சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம். அப்புறம் டாப் ராமன் நூடுல்ஸ் ஒன்று எடுத்தா அப்படி 4-in-1 பேக்கு. பாருங்க இங்கெல்லாம் இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி ரெடி டு குக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஹெட்டிங்கு. ஒன்று எடுத்தால் ஒன்று ஆஃபர், நிறைய ஆஃபர் இருக்குது. பெரிய பீஸ் எடுத்தால் 20 rupees ஆஃபு, சின்னது எடுத்தால் 8 rupees ஆஃப்னு நிறைய இருந்தது. பண்டில் பாருங்கள், நீங்கள் பண்டிலை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருப்பாங்க, லோடு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, அப்லோடு டவுன்லோடு. பாருங்கள் இதெல்லாம் தான் சன்ஃப்ளவர் சீடு, ட்ரை சீட்ஸு, பிஸ்தா, அதாவது வெறும் பிஸ்தா அந்த செல்லோடு இருக்கிறது, அதுவும் எல்லாமே இருக்கும். இங்கெல்லாம் இந்த ஊதுபத்தி, தீபம், விளக்கேற்றும் எண்ணெய், அந்த மாதிரி ஆயில் எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே ஜான்சன்ஸ் ப்ராடக்ட்டு பாருங்கள் நிறையா இருக்கும். ஷாம்பு, லோஷன், ஆயில் சொல்லிட்டு பாடி வாஷு எல்லாமே இருக்கும். இதைத்தான் எடுத்துக்கிட்டு மம்மு எனக்கு வேணும் அப்படி. இங்கெல்லாம் இந்த நாப்கின்ஸ் எல்லாம் பண்டில் பேக்கிங்கில் இருக்கும். நிறைய ஆஃபரில் சோப்பு எல்லாமே இருக்குங்க. இங்கேயும் குடியுள்ள மக்களுக்கு ஜாலி தான். இங்கெல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கும். இந்த பவுச்சில் இருக்கிறது கீ எல்லாம், இந்த பக்கம் கீ எல்லாம் இருக்கும். ஆலிவ் ஆயில் எல்லாமே இருந்தது. அப்புறம் கீல வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. எல்லா பிராண்ட் கீயும் இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் இது வந்து இந்த மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் இங்கெல்லாம் மசாலா பவுடர் பேக்கெட்டு, சாம்பார் தூள், பஜ்ஜி மசாலா, மல்லித்தூள் எல்லாமே இருந்தது. அப்புறம் கிராசரி தாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. மற்ற எல்லா இடத்துல விட இங்கே ஜாஸ்தியாக. இதுக்கும் வீக் டேஸு, வீக்கெண்டாக இருந்தாலும் கூட கூட்டமாக இருக்கும். பட் வீக் டேஸ்லேயே இங்கே நிறைய கூட்டம், இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதே மாதிரி டிமார்ட் இந்த ஷாப்பும் ரொம்ப பெருசாக தான் இருந்தது. இது பாருங்கள், அந்த சுதேசி கல்லை நல்லா என்ன சொல்கிறது, வேக்யூம் பேக்காக இருந்தது. இந்த காற்று ஃபுல்லாக உறிஞ்சின மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் கிராசரி எல்லாமே நிறைய தீர்ந்து இருந்தது. இதெல்லாம் வாங்கலாம். அப்புறம் இந்த அஸ்ஸாம் டீ எல்லாம் இருந்தது, டீ தூள். ஓவராலாக இதுதான் அந்த கிராசரி செக்ஷன். அப்புறம் பச்சைக்கல்ல இருந்தது, நடக்கல்ல, அது ஒரு 4 எடுத்து வாயில் போட்டு வந்துட்டோம். அப்புறம் இட்லி அரிசி, பாஸ்மதி ரைஸு, நிறைய குருணை அரிசி, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது.
பாருங்க எல்லாம் தீந்துடுச்சுங்க. கோதுமை தான் நான் பார்க்க போனது, அதுவும் தீந்துடுச்சு. ஒரு சிலதெல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னா இதோ இப்போ ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் இன்னும் சூப்பர் ஐட்டம்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதையும் வாட்ச் பண்ணுறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அங்கே இருந்து நாளைக்கு போன தடவை ஒரு பாப்பா வீடியோ போட்டோ எடுத்து பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, காட்ட சொல்லு, நேரம் எந்திரிச்சு சொல்லு. நீங்க